பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த இரவு நேரத்தில் இரவுக்கு ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு விசையாய் மிகுந்த அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டுடைய கிருபையினால் யோசேப்பின் குடும்பம் என்ற தலையங்கத்தின் கீழாக நாம் தொடர்ந்து யாக்கோபின் குமாரர்களை குறித்து பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் ஆண்டுடைய பெரிதான கிருபையினால் நேற்றைய தினத்திலே அந்த யோசேப்பின் சகோதரனும் யாக்கோபின் குமாரனுமாகிய காத் என்கிற மனுஷனை குறித்து நாம் பார்த்தோம். நேற்றைக்கு நான் சொன்னேன், இவனுடைய பெயர் தான் சிறிய பெயர் காத். தமிழிலே 2 எழுத்து. அவன் பெயர் சிறியதா இருந்தாலும் அவனுக்குள் தேவன் கொடுத்திருந்த தரிசனமும் அவனுடைய சந்ததி, வம்சம், தலைமுறை, குலம், கோத்திரம், குடும்பம் இவைகளுக்கு மேல் ஆண்டவர் கொடுத்திருந்த கிருபைகளும் ஏராளம் என்று பார்த்தோம். அதிலே குறிப்பாக நேற்றைய தினத்திலே இந்த காத் என்பதை குறித்த 5 அடையாளங்களை நேற்றைக்கு கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். அந்த 5 அடையாளங்கள் என்ன? நம்பர் 1, யாக்கோபின் 7ஆம் குமாரன், அவன்தான் காத். இது முதல் அடையாளம். 2வது அடையாளம், காத் என்கிறதான ஒரு பட்டணம் இருந்ததாக நாம் பார்த்தோம். அந்த காத் பட்டணத்துல இருந்துதான் கோலியாத் வந்ததாக நாம் பார்த்தோம். ஆசைகள் ராஜா காத் பட்டணத்துல யுத்தம் செய்தார் என்று பார்த்தோம். இந்த காத் என்பதின் 3வது அடையாளம், காத் என்ற தீர்க்கதரிசி, தாவீதுக்கு எதிராகவும் தாவீதுக்கு முன்பாகவும் சவால் விடக்கூடிய தீர்க்க தரிசனம் சொன்னவர் இந்த காத் என்னும் நாமமுடைய தீர்க்கதரிசி என்று பார்த்தோம். இந்த காத் என்பதின் 4வது அடையாளம், ஏசாயா 65:11 படி அன்றைக்கிருந்த விக்கிரகங்களில் மிக பிரபல்யமான பெரிய விக்கிரகத்தின் பெயர் காத் என்று பார்த்தோம். அந்த காத் என்ற விக்கிரகத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வணங்க ஆரம்பித்தார்கள், ஏன் வணங்க ஆரம்பித்தார்கள் என்றால், கர்த்தர் பேசுகிறதை கேட்காதவர்களாய் மாறினார்கள், கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதவர்களாய் மாறினார்கள், கர்த்தருடைய கிரியைகளை நடப்பிக்காதவர்களாய் போனார்கள். அதனால் அவர்கள் விக்கிரகக்காரர்களாய் மாறினார்கள். நாம் அப்படி இருக்கக்கூடாது என்பதை நேற்றைக்கு தேவன் நமக்கு கடுமையான ஒரு எச்சரிப்பை சொன்னார். இந்த காத் என்பதின் 5வது அடையாளம், அது காத் என்கிற கோத்திரம் என்று பார்த்தோம். இந்த காத்தின் கோத்திரத்துல 45,650 பேர் பிரித்தெடுக்கப்பட்டு எண்ணப்பட்டவர்கள் என்பதை பார்த்தோம். விசேஷமாக இந்த காத் கோத்திரத்துலதான், காத் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் தான் கானானை வேவு பார்க்க போன 12 பேர்களில் இந்த காத் கோத்திரத்தாரும் ஒருவர் என்று நேற்றைக்கு பார்த்தோம். இப்படியாய் காத் என்கிற ஒரு வார்த்தை, ஒரு சின்ன பெயர், ஒரு மனுஷனை வைத்து ஆதி அடர்ந்த பல ரகசியங்களை வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். முடிவிலே நான் சொன்னேன், இந்த காத் என்கிறவனை குறித்த தேவ செய்தி பிரசங்கத்தை கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு உங்களுக்கு பிரசங்கிக்கப்படும் என்று சொன்னார். அப்படியானால் இந்த காத் என்கிறவனை குறித்து கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற தேவனுடைய வார்த்தை என்ன? முதலாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆதியாகமம் 30:11. அப்பொழுது லேயாள் ஏராளம் ஆகிறது என்று சொல்லி அவனுக்கு காத் என்று பெயரிட்டாள். ஏராளம் ஆகிறது. ஆம், காத் என்று சொன்னால் ஏராளம் ஆகிறது என்று அர்த்தம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஏராளம் ஆகிறது என்பது எல்லாருக்கும் கிடைக்கிற பாக்கியம் கிடையாது, எல்லாருக்கும் கிடைக்கிற ஸ்லாக்கியம் கிடையாது.
அது சிலருக்கு மாத்திரமே அந்த ஏராளம் என்கிறதான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ இந்த ஏராளம் என்றால் என்ன? இந்த ஏராளம் என்பதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஏராளம் என்பதற்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. என்ன அர்த்தம்? யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். யாத்திரையாகமம் 1:7 நீங்கள் வாசித்தால், இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பழுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள், தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது. இங்கு இந்த ஏராளம் ஆகிறது என்பதற்கு 4 விளக்கம் இருக்கிறதை பார்க்கிறோம். ஒன்று, மிகுதியும் பழுகுவது. 2வது, ஏராளமாய் பெருகுவது. 3வது, பலத்தின் மேல் பலன் அடைவது. 4வது, தேசத்தை நிரப்புவது. அல்லேலூயா. அப்ப காத் என்று சொன்னால் ஏராளம் ஆகிறவன் என்று அர்த்தம். ஏராளம் என்று சொன்னால் இவன் முதலாவது நல்ல மிகுதியாய் பழுகுகிறவனாய் இருந்தான். பழுகுகிறவன் என்று சொன்னால் அவனுக்கு நல்ல மனைவி, அந்த மனைவிக்கு பிறந்த நல்ல பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் மூலமாய் உண்டான குடும்பங்கள். அப்படி இவன் முதலாவது மிகுதியும் பழுகுகிறவனாய் இருந்தான். 2வது, ஏராளம் என்று சொன்னால் ஏராளமாய் பெருகுவது. அப்ப பழுகுவது என்று சொன்னால் பிள்ளைகளை பெற்றெடுப்பது, பேர பிள்ளைகளை பெற்றெடுப்பது, அப்புறம் குடும்பங்களை, புது புது குடும்பங்களை உருவாக்கும். இப்ப ஏராளமாய் பெருகி என்றால் என்ன அர்த்தம்? அவனுக்கென்று ஒரு தொழில், அவனுக்கென்று ஒரு வருமானம், அவனுக்கென்று நல்ல ஒரு கையின் பிரயாசம். அப்போ அதுதான் பெருக்கம். கர்த்தர் நல்லவன். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளாகிய நாம் மிகுதியும் பழுகுகிறோமோ இல்லையோ, ஏராளமாய் பெருகுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பது வேதம் நமக்கு கொடுக்கிற கட்டளை. நாம் இல்லாதவர்களாய் இருக்கக்கூடாது, தரித்திரியர்களாய் அலையக்கூடாது. சிரமமே வாழ்க்கை, பஞ்சமே தேவ சித்தம் என்று இருப்பது கூடாத காரியம். நாம் ஏராளமாய் பெருக வேண்டும். அந்த பெருக்கம் எப்படிப்பட்டது? உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு விசாலமான இடத்தை உண்டாக்கினார் என்று சொல்லி அந்த இடத்துக்கு ரெகபோத் என்று பெயரிட்டார். இங்கு பார்க்கிறோம், ஏராளம் என்றால் பெருகுதல். பெருகுதலுக்கு இன்னொரு பெயர் இருக்குது, ரெகபோத். ரெகபோத் என்கிற பெயருக்கு இன்னொரு எதிர்பெயர் இருக்குது, அது இக்கபோத். 1 சாமுவேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க இக்கபோத்தை பார்க்கலாம். ஆதியாகமம் 26-22 படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க ரெகபோத்தை பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு ரெகபோத்துக்கும் இக்கபோத்துக்கும் வித்தியாசம் தெரியல. ரெகபோத் என்று சொன்னால் ஏராளமாய் பெருகுதல், இக்கபோத் என்று சொன்னால் ஏராளமாய் குறுகி போகுது. ஏலியின் நாட்களிலே ஓப்னி பினகாசுடைய குடும்பம் குறுகி போனது, ஏலியின் ஊழியம் குறுகி போனது, அது இக்கபோத். ஆனால் இங்கு காத் என்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் முதலாவது பழுக பண்ணுகிறார், 2வது பெருக பண்ணுகிறார், 3வது ஏராளமாகிறது என்றால் 3வது அர்த்தம் என்ன? அந்த யாத்திரையாகவும் 1:7 சொல்லுகிறது, பலத்திருந்தார்கள். பலத்திருந்தார்கள். ஆம், எனக்கன்பானவர்களே, இந்த காத் குடும்பத்தை குறித்து நீங்க சர்வ சாதாரணமாய் நினைக்க கூடாது. தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த காத் குடும்பத்தை குறித்து நீங்க நல்ல பைபிளை படிச்சு பார்த்தீங்கன்னா இவங்க யுத்தத்துக்கு பழகினவர்கள் என்று வேதத்தில் பார்க்கும். அப்படின்னாக்கா பலத்திருந்தார்கள் என்றால் என்ன அர்த்தம்? ரொம்ப பெரிய பராக்கிரமசாலிகள்,
தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இவர்கள் யுத்தம் செய்வதற்கு பயப்படாதவர்கள், எந்த எதிரிகள் வந்தாலும் சர்வ சாதாரணமான முறையிலே அழிக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட விசேஷித்த தயை நிறைந்தவர்கள் தான் இந்த காத் குடும்பத்தார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவன். அப்ப யுத்தத்துக்கு பழகுகிறவர்கள் என்று சொன்னால் இவர்கள் நல்ல சோத்திரம் பலத்தவர்கள், பராக்கிரமசாலிகள் என்றார். சரி, ஏராளமாகிறது என்று சொன்னால் நாலாவது அர்த்தம் என்ன? அந்த யாத்திரையாகமம் 1ஆம் அதிகாரம், யாத்திரை 1:7 சொல்கிறது, தேசம் அவர்களால் நிறைந்தது. தேசம் அவர்களால் நிறைந்தது. கர்த்தர் நல்லவர். என்ன ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. முதலாவது இவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். இரண்டாவது அவனுக்கு 7 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். மூன்றாவது அந்த 7 பிள்ளைகள் மூலமாய் நிறைய குடும்பங்கள் உருவாகிறது. நாலாவது அந்த குடும்பங்கள் மூலமாய் இவன் பெருகுகிறான். பெருகுவது மாத்திரமல்ல, நல்ல ஒரு பலத்தவனாய் மாறுகிறான். பலத்தவனாய் மாறினது மாத்திரமல்ல, இப்ப அவனால் தேசம் நிறைந்து விட்டது. இது எல்லாமே காத் என்னும் ஒரு மனுஷன் மீது கர்த்தர் வைத்த ஒரு பெரிய தரிசனம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில் இருக்குதா? இப்படிப்பட்ட நீண்ட தயை உங்க தலைமுறையில் இருக்குதா? சமீபத்துல கடந்த நாட்களில் வந்த ஒரு தேர்தல், அந்த தேர்தல் நெருங்குகிற நேரத்துல ஒரு பெரிய கலரில் போடப்பட்டிருந்த ஒரு பாக்ஸ் நியூஸ் ஒன்றை படித்தேன். அதுவும் விருதுநகர் பக்கத்துல ஒரு இன்டீரியர் வில்லேஜ். அந்த இன்டீரியர் வில்லேஜ்ல ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் 73 பேருக்கு மேல இருக்கிறாங்க. 73 பேர். அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரியவர் இருக்கார். அவருடைய மனைவி, அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு பிறந்த பிள்ளைகள், அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் என்று இந்த 73 பேரும் ஒரே கூட்டு குடும்பமா அங்க இருக்கிறாங்க. இந்த வீட்டுல கல்யாணமோ நிகழ்ச்சியோ எது நடந்தாலும் அந்த பெரியவருடைய வார்த்தை வந்தாதான், அனுமதி வந்தாதான். இப்ப அவங்களுக்குன்னு ஒரு தனி கிராமம், அவங்களுக்குன்னு தனி ஒரு விளைச்சல், அவங்களுக்குன்னு ஒரு தனி தொழில், அவங்களுக்குன்னு ஒரு தனி வியாபாரம், எல்லாமே அவர்களுக்குள்ளாகவே உருவாக்கி விட்டாங்க. இப்ப அவங்கள பார்த்தாக்க ஒரு பெரிய கூட்டமா இருக்கிறாங்க. ஏன் இத சொல்றேன்னா, இந்த காத்துங்கிற மனுஷனுக்கு முதலாவது ஆசீர்வாதம், அவன் ஏராளமாய் பெருகுகிறவன் ஏராளம் ஆகிறது என்றது. அந்த ஏராளம் என்ற பெயர் என்றைக்கு காத்துக்கு, ஏராளம் என்கிற அர்த்தத்தை உடைய பெயர் காத்து என்று என்றைக்கு வைக்கப்பட்டதோ, அவன் சந்ததி காத்தாய் பரவினது, தேசத்தை நிறைத்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் உண்டாவதாக. கர்த்தரால் முதலாவது இந்த காத்துடைய ஆசீர்வாதம், அவன் ஏராளம் ஆகிறவன் என்று. இரண்டாவதாக இந்த காத்தை குறித்த ஆசீர்வாதத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 20வது வசனம். உபாகமம் 33:20 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. காத்தை குறித்து, காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அவன் சிங்கத்தை போல் தங்கியிருந்து புயத்தையும் உச்ச தலையையும் பீறி போடுவான். இப்ப காத்துங்கிறவனுடைய இரண்டாவது ஆசீர்வாதம் என்னன்னாக்கா, விஸ்தாரமான இடத்தை பெறுகிறவன். அதாவது ஆண்டவரே அவனுக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறவன்.
இந்த இடத்துல ஒரு கடந்த கால சம்பவத்தை சொல்றேன். நம்ம ஊழியத்துல ஆரம்பம், அதாவது இந்த ஆன்லைன் மினிஸ்ட்ரி 2022 ஆரம்பிக்கப்பட்டது. அந்த மே மாசம் 21 ஆரம்பிக்கப்பட்டது. அன்று முதல் இந்த ஊழியம் தொடர்ந்து நடக்குது. அதுல அநேகர் இதுல இருக்கீங்க. இப்ப இந்த வசனம் எத்தனை பேருக்கு நம்ம ஜனங்களுக்கு ஞாபகம் வருதுன்னு தெரியல. இந்த உபாகமம் 33 20 கடந்த 2022 ஆண்டவர் நம்முடைய ஊழியத்துக்கு கொடுத்த ஒரு வசனம். எப்போன்னா, அந்த தேவசேன பண்டிகை வைக்கணும்னு கர்த்தர் சொல்லிட்டார். அந்த தேவசேன பண்டிகை பிரம்மாண்டமான முறையில பெரிய அளவில் செய்ய வேண்டும் என்று தேவனும் தீர்மானித்தார், நானும் தீர்மானித்தேன். அதற்காக நிறைய இடம் தேடினோம். ஒரு கார் எடுத்துக்கிட்டு திருச்சிக்கு போனோம், உளுந்தூர்பேட்டைக்கு போனோம், அப்புறம் சேலத்துக்கு போனோம், கோயம்புத்தூர்ல போனோம், மதுரைக்கு போனோம். பட்டணமா போய் நிறைய இடத்தை பார்த்தோம். ஆனா நம்முடைய ஆவிக்கு ஏற்றபடி ஆண்டவர் சொன்னபடி ஒரு இடம் கிடைக்கவே இல்லை. அந்த இடம் பிடிப்பதற்காக மட்டுமே கிட்டத்தட்ட 30-35 ரூபாய் நம்ம செலவழிச்சோம். ஆனாலும் இடம் கிடைக்கல. அப்புறம் மனம் உடைந்து போய் ஒரு நாள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்து ஆண்டவர்கிட்ட சொன்ன, நீர்தான் தேவசேனை பண்டிகை நடத்த சொன்னீர், இதோ அது பிரம்மாண்டமா செய்யணும்னு சொன்னீர், 7 லட்சம் ரூபாய் பட்ஜெட் என்று சொன்னி, நான் எல்லாத்துக்கும் ஆயத்தமாயிட்டேன் ஆண்டவரே. ஆனா இடம் கிடைக்கலையே, நீர் அந்த இடத்தை எங்க வச்சிருக்கிறீர் என்று கதறி அழ ஆரம்பித்து மக்களையும் சொல்லி மக்களையும் ஜெபிக்க வைத்தேன். மக்களும் ஜெபித்தார்கள், குழுவினர் ஜெபித்தார்கள். தேவ கிருபையினால் சிறியவனாகி நானும் ஜெபித்தேன். நல்ல ஒரு வெறும் இடம் கிடைக்கிறதுக்காக ஜெபித்த போதா திடீரென்று சொல்லி இந்த உபாகமம் 33 20 கர்த்தர் கொடுத்தார். காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். இந்த வார்த்தை தான் கிடைச்சது பாருங்க. மறுநாள் நம்முடைய ஜனங்களுக்கு இருட்டோட ஜெபத்திலும் இரவுக்கு ஒரு ஜெபத்திலும் நான் சொன்னேன். ஆண்டவர் சொல்லிட்டாரு, காத்தென்கிறவனுக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுத்தாரா, அவனுக்கு கொடுத்தது உண்மைன்னா நமக்கும் விஸ்தாரமான இடத்தை கொடுக்க போகிறார் என்று சொல்லி தைரியமா பறைசாற்றி விட்டேன். அந்த பறைசாற்றி சொன்னேன் பாருங்க. சொல்லி முடித்த அந்த வாரத்திலேயே லெஸ்லி பாஸ்டர்கள் மூலமா கன்னியாகுமரி பட்டணத்துல அந்த சிஎஸ்ஐ கேம்பஸ் முழு கேம்பஸ் நமக்கு கிடைச்சு. அங்கே கிட்டத்தட்ட 1000 பேர் உட்காரக்கூடிய ஒரு பெரிய ஹால் எடுத்தோம். அப்புறம் ஏசி ஹால் எடுத்தோம். மேல ஜனங்க தங்குறதுக்கு நிறைய ரூம்ஸ் எடுத்தோம். கீழே இருக்கிற ஏசி ரூம்ஸ் எல்லாம் புக் பண்ணோம். அதை பத்தாதுன்னு சொல்லி ஒரு டூரிஸ்ட் ஹோம், 2 மாடி டூரிஸ்ட் ஹோம் ஃபுல்லாவே நம்ம புக் பண்ணோம். அப்புறம் ஒரு இன்டர்நேஷனல் ஹோட்டல் புக் பண்ணோம். எல்லாரும் கேட்டாங்க, இவ்வளோ இடத்தை பிடிச்சு போடுறீங்களே, எப்படி சமாளிக்க போறீங்க? நான் ஒண்ணு சொன்னேன், காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை உண்டாக்கினவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டார். ஆண்டவர் சொன்னபடியே விஸ்தாரமான இடங்களை, ஹோட்டல்ஸ் எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்தார். ரொம்ப மகிமையாய் ஊழியத்தை நிறைவேற்றினோம். இன்றைக்கு மீண்டும் இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த செய்தி கேட்கிற நீங்கள் இட நெருக்கடியில இருக்கீங்களா? விஸ்தாரம் உங்க எல்லையை விரிவாக்க முடியாதவங்களா இருக்கீங்களா? தேவனுடைய தரிசனத்தை பெரிதாக்க முடியாமல் இருக்கீங்களா? எந்த காரியத்துல மனம் சோர்ந்து போய் காசும் இல்லை, பணமும் இல்லை, இடமும் இல்லை, செய்வதற்கு திராணியும் இல்லை என்று இருக்கிறீங்களா? கவலையே படாதீங்க. உபாகமம் 33:20 இது ஆவியானவர் கொடுக்கிற ஆணித்தரமான தீர்க்க தரிசன வசனம். காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை தந்தவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். இந்த வசனத்தை பிடிச்சு கொள்ளுங்க, இதை கையில் எடுத்துக் கொள்ளுங்க. ஏன் மகளுக்கு ஒரு விஸ்தாரமான இடத்தை நீ கொடுக்கப்பதற்காக ஸ்தோத்திரம், நான் அதற்காக ஸ்தோத்தரிக்கப்பதற்காக ஸ்தோத்திரம் என்று ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஊழியத்துக்கு இடம் வேணுமா? இந்த வசனத்தை பிடிங்க, வச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அந்த காலத்தில் இந்த காத்துக்கு ஒரு விஸ்தாரமான இடத்தை, அது
கர்த்தர் கொடுத்தார் என்று சொன்னால் இந்த நாட்களில் ஏன் ஆண்டவர் உங்களுக்கு தர மாட்டார்? நிச்சயமாய் அவரால் முடியும். கண்டிப்பாய் அவரால் கூடும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். இந்த இடத்துல இன்னொரு காரியத்தை ஆணிப்பட உறுதிப்பட உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். நம்முடைய ஊழியம் போய்கொண்டிருக்கிற ஊழியம் எதன் மேல நிக்குது அப்படின்னா, சத்தியம் என்னும் வசனத்தின் மேலதான் நிக்குது. எதை எடுத்தாலும் வசனம். 5 லட்சம் ரூபாய் வேணுமா, உடனே பணத்துக்காக ஜெபிக்கிறது கிடையாது, வசனம் வேணும் ஜெபிக்கிறது. பண்டிகைக்கு இடம் வேணுமா, இடம் வேணும் ஜெபிக்கிறது கிடையாது, முதல் சொல்ற வசனம் வேணும் ஜெபிக்கிறது. என்ன செய்யும் சொல்ற, அடுத்து எங்க போகணும்னு பாக்குறோம், எந்த ஒரு போகணும் யோசிக்கிறது கிடையாது, அதுக்கு ஒரு வசனம். எல்லாத்துக்கும் வசனம் வசனம் வசனம். ஆண்டவர் சலிக்காம நம்ம கேட்கிறப்பெல்லாம் வசனம் கொடுக்கிறோம். எப்பெல்லாம் வசனம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அது மகிமையாகத்தான் முடிகிறது. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய 2வது ஆசீர்வாதம், அவன் விஸ்தாரமான இடத்தை தேவனிடத்திலிருந்து பெறுகிறவன். அப்போ அவனுடைய விஸ்தாரமான இடம் எப்படி இருக்கும்? நான் யோசுவாவின் புஸ்தகத்தையும் அதன் பின்பு வருகிற புஸ்தகங்கள் எடுத்து இந்த காத்துக்குரிய இடம் எந்தெந்த இடம் என்று சொன்னால் உங்களுக்கு அது விளங்கிக் கொள்ள முடியாது. அது ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், ஒரு எல்லை தொடங்கி மறு எல்லை வரைக்கும், ஒரு மலை பிரதேசத்துக்கு அந்த பக்கத்திலும் வனாந்திர பிரதேசத்துக்கு இந்த பக்கத்திலுமாக ஒரு பெரிய விஸ்தாரமான இடத்தை ஆண்டவராகிய தேவன் இந்த காத்துக்கு கொடுக்கிறார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அப்படி கொடுக்கிறார் என்று சொன்னால், ஓ சோதரன், அன்றைக்கு கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு ஏன் உங்களுக்கு தர மாட்டார்? இன்றைக்கு ஏன் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க மாட்டார்? நிச்சயமாய் தருவார், நிச்சயமாய் கொடுப்பார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுத்தார் என்று நான் சொன்னேன். அதுல நிறைய வசனங்கள் சொன்னால் உங்களுக்கு விளங்காது என்று சொன்னேன். ஆனாலும் அவனுக்கு கிடைத்த விஸ்தாரமான இடத்துக்கு ஒரு ஆதார வாக்கியத்தை மாத்திரம் உங்களுக்கு காட்டி விடுகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். உபாகமம் 3:12. அக்காலத்திலே சுதந்திரமாக பெற்றுக்கொண்ட தேசத்தை அர்னோன் நதி அருகேயுள்ள ஆரோவேர் தொடங்கி கீலேயாத் மலை நாட்டில் பாதியையும் அதில் இருக்கிற பட்டணங்களையும் ரூபனியருக்கும் காத்தியருக்கும் கொடுத்தேன். இப்போ இந்த காத்துக்கு கொடுக்கப்பட்ட இடத்தை பாருங்க. ஒன்று, சுதந்திரமான இடம் அவனுக்கு கிடைச்சது. 2வது, அவனுக்கு அந்த இடம் கிடைக்கும் போதே அது ஒரு தேசம் என்கிற நாடாகவே இருந்தது. ஒரு நாடே அவனுக்கு கொடுக்கப்பட்டது. 3வது, அதிலே அர்னோன் என்கிற நல்ல வற்றாத தண்ணி ஓடுகிற ஆறு, அங்க ஒரு நதி இருந்தது. 3வதாக, ஓ கர்த்தர் நல்லவே, அங்க கீலேயாத்துடைய மலை பகுதி இருந்தது. அந்த மலைக்கு மேல ஒரு நாடு இருந்தது. அந்த மலைக்கு மேல இருந்த நாட்டின் பாதியும் அவனுக்கு கிடைச்சது. அதை தவிர அந்த மலை நாட்டில் இருந்த பட்டணங்களும் கிடைச்சது. அல்லேலூயா. இன்னைக்கு 5 சென்ட் நிலம் வாங்கிட்டாலே நம்ம 50 வருஷத்துக்கு சாட்சி சொல்லிட்டு. ஆனா இந்த காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுத்த தேவன் சுதந்திரமான இடத்தை கொடுத்தார், நல்ல தேசத்தை கொடுத்தார், அர்னோன் என்கிற நதியை கொடுத்தார், ஆரோவேர் பகுதியை கொடுத்தார், கீலேயாத்தில் இருக்கிற மலை நாட்டின் பாதியை கொடுத்தார், அதில் இருக்கிற பட்டணங்களையும் கொடுத்தார். இவ்வளத்தையும் அவன் போய் தேடி கண்டுபிடிச்சு அடையாள குறியிட்டு அது தனக்குரியது என்று அவன் வேலி போடுறதுக்கே வயசாகி முடிஞ்சிருக்கும். அப்படியானா இந்த காத்துக்குரிய ஆசீர்வாதம் எவ்வளவு சிறப்பான மகிமையான ஆசீர்வாதம். காத்தென்கிறதின் ஆசீர்வாதம் முதலாவது ஏராளம் ஆகிறது.
இரண்டாவது, விஸ்தாரமான இடத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார் என்பதுதான் அந்த இரண்டாவது ஆசீர்வாதம். தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த விஸ்தாரமான என்கிற வார்த்தைக்கு வேதத்திலே அழகான வார்த்தை அர்த்தங்கள் உண்டு. இந்த விஸ்தாரமான என்ற வார்த்தை எதை குறிக்கிறது? இந்த விஸ்தாரமான இந்த வார்த்தையில் இருக்கிற நன்மை என்ன? ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். மார்க்கு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 15வது வசனம். மார்க்கு 14:15. அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள் என்று இயேசு சொல்லி அனுப்பி. இப்போ இந்த காத்துக்கு கிடைச்ச இடத்துக்கு பேர் விஸ்தாரமான இடம். விஸ்தாரம் என்றால் எதை குறிக்கிறது தெரியுமா? மார்க்கு 14:15 சொல்லுகிறது, ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற இடம் என்ற அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற இடம். இன்றைக்கு கரம் ஏந்துகிறவர்களாயிருக்கலாம், கை நீட்டி பிழைக்கிறவர்களாயிருக்கலாம், ஏங்கி தவிக்கிறவர்களாயிருக்கலாம், பயத்தோடு இருக்கலாம், கிடைக்குமா கிடைக்காதா என்று சந்தேகத்தில் இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய ஊழியக்காரராக நான் சொல்லுகிறேன், காத்துக்கு ஒரு விஸ்தாரமான இடத்தை கொடுத்தவர். அந்த விஸ்தாரம் என்றால் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது என்று அர்த்தமா. உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். உங்களுக்கு ஒரு நல்ல பூமியை ஆயத்தம் பண்ணுகிறார். உங்களுக்கு ஒரு அருமையான ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். இது தேவன் தீர்மானித்தால், கர்த்தர் விரும்பினால் அவரால் கண்டிப்பாய் கொடுக்கப்படும். இதுக்கு 50 லட்சம் ரூபாய் வேண்டுமே, 5 கோடி வேண்டுமே என்று நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் நினைத்தால் 50 லட்சமும் அல்ல, 5 கோடியும் அல்ல. யாரை கொண்டு எந்த நேரத்தில் எப்படி கொடுக்க வேண்டும் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். அது சரியாகவே தெரியும். விஸ்தாரம் என்று சொன்னால் ஆயத்தம் ஆக்கப்பட்டது. அப்போ இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு நல்ல ஒரு இடத்தை ஆண்டவர் மார்க்கு 14:15 படி ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அது கம்பளம் முதலானவைகள் விரிக்கப்பட்டதா இருக்கிறது. அது தரையில் இருக்கிறதல்ல, அது நல்ல மேல் அறையாய் உயர்ந்த இடத்தில் இருக்கிறது. நல்ல ஆயத்தம் பண்ணப்பட்ட கம்பளம் விரிக்கப்பட்ட உயர்ந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பூமியை ஆண்டவர் தரப்போகிறார். இதை விசுவாசிக்கிறவர்கள் தேதியை போட்டு எழுதி வைத்து, ஆண்டவரே காத்தென்கிறவனுக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுத்தீரே, எனக்கும் தாரும் என்று ஸ்தோத்திரியுங்கள். நிச்சயமாய் அந்த ஸ்தோத்திரத்தின் தேவன் உங்க ஸ்தோத்திர பலிகளை அங்கீகரிப்பார். உங்களுக்கு அந்த இடத்தை கண்டிப்பாய் கட்டாயம் கொடுத்து. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இப்போ இந்த காத்து என்று சொன்னால் முதலாவது ஏராளமானவன் என்று அர்த்தம். இரண்டாவது விஸ்தாரமான இடத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றவன் என்று பார்த்தோம். மூன்றாவதாக இந்த காத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த காத்தை குறித்து அவருடைய தகப்பனாகிய யாக்கோபு ஆசீர்வதிக்கும் போது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை சொன்னார். கர்த்தர் நல்லவன். அந்த யாக்கோபு சொன்ன வார்த்தை என்ன? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆதியாகமம் 49:19. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவன். அங்க யாக்கோபு என்ன சொல்றான் பாருங்க. காத்து என்பவன் மேல் ராணுவ கூட்டம் பாய்ந்து விழுமா. ராணுவ கூட்டம். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த காத்து என்கிறவன் நல்ல ஒரு ராணுவத்துக்கு சமமான. அல்லேலூயா. அவனுடைய ஆசீர்வாதத்தை பாருங்களேன். எடுத்த உடனே அவங்க அம்மா சொல்றா, நீ ஏராளமா பெருகு. அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, உன்னை விஸ்தாரமாக்கு. இப்ப ஆவியானவர் சொல்றோம், அந்த காத்துடைய தகப்பன் சொல்றான், காத்
நீ சாதாரண ஆள் இல்லப்பா, நீ ஒரு பெரிய ராணுவ கூட்டம் அப்படிங்கிற. அல்லேலூயா. ராணுவம் என்றால் என்ன? ராணுவம் என்பது எதை குறிக்கிறது? கர்த்தர் நல்லவே. கர்த்தர் ஒரு ராணுவத்தின் ஒரு எண்ணிக்கையை பைபிள்ல காட்டுறேன். இதை விட பெரிய எண்ணிக்கையை உங்களால காட்ட முடியுமா எனக்கு தெரியல. ஒரு எண்ணிக்கையை காட்டுற ராணுவத்தின் எண்ணிக்கை. வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம். வெளிப்படுத்தல் 9:16. குதிரை சேனைகளாகிய ராணுவங்களின் தொகை 20 கோடியாய் இருந்தது. அவைகளின் தொகையை சொல்ல கேட்டேன். குதிரை சேனைகளாகிய ராணுவங்களின் தொகை 20 கோடியாயிருந்தது. 20 கோடி. அல்லேலூயா. யாக்கோபு சொல்றான், எப்பா என்னுடைய 7வது மகனே, நான் பெற்ற 7ஆம் குமாரனே, நீ உன்னுடைய பேர் காத். அந்த காத்துக்கு பேருக்கு இணையாக நீ ஒரு ராணுவ கூட்டமாவாய். நீ ஒரு ராணுவ கூட்டமாய் மாறுவாய். அல்லேலூயா. ஒரு தகப்பன் தன் பிள்ளை ஆசீர்வதிச்சா இப்படிதான் ஆசீர்வதிக்கணும். உனக்கு நல்ல பொண்டாட்டி கிடைப்பா, உனக்கு அழகான புருஷன் கிடைப்பான், நீ 1க்கு 3 பிள்ளைய பெற்றெடுப்ப, நீ நல்ல சுத்திரம் கவர்மெண்ட் வேலையில இருப்ப, சுத்திரம் உனக்கு ஆண்டவர் நிறைய செல்வத்தையும் தங்கத்தையும் கொடுப்பார். இதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லைங்க. ஒரு தகப்பன் அறிந்து உணர்ந்து ஆவியின் வெளிப்பாட்டோடு ஆசீர்வதிக்கிறான் காத் என்கிறவனை. எப்பா காத், நீ ஒரு ராணுவ கூட்டம். இந்த ராணுவ கூட்டத்தை குறித்து பைபிள்ல எத்தனையோ ராணுவங்களை குறித்து வேறு 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 விதமான ராணுவங்கள் உண்டு. அதுல இருக்கிறதுல ரொம்ப பெரிய ராணுவம் இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற குதிரை சேனைகளாகிய ராணுவங்களின் தொகை அது 20 கோடி. அல்லேலூயா. 20 கோடி. அப்ப எவ்வளவு பெருசு. நான் சொல்றேங்க, நீங்க நல்லா உட்கார்ந்து பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும், குறிப்பாக காத்துடைய இனம், வம்சம், ஜனம், குலம், கோத்திரம், சந்ததி, அவன் பெருகினது, அவன் ஊர், அவன் எல்லை எல்லாத்தையும் உட்கார்ந்து கரெக்டா கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ இந்த எண்ணிக்கை வருவதற்கு ஏதுக்கள் இருக்கிறது. இருந்தா ஒரு ஆசீர்வாதம் இப்படிதான் இருக்கணும். ஒரு தகப்பன் தன் பிள்ளைய ஆசீர்வதிச்சா இப்படி ஆசீர்வதிக்கணும். எப்பா பயப்படாத, எப்பா நடுங்காத, எப்பா எப்ப பார்த்தாலும் தைரியமா இரு. இத மட்டும் சொன்ன ஆசீர்வாதம் கிடையாது. நீ பயப்படாதன்னு சொன்னாலே அவனுக்குள்ள ஒரு பயம் இருக்கிறது என்றுதான் அர்த்தம். நான் சொல்ல துணிஞ்சி போ அப்படின்னாக்கா நான் நிக்கிறதுனால நீ போ என்று அர்த்தம். ஆனா அது ஆசீர்வாதம் இல்லை. நாம் நிக்காவிட்டாலும் பிள்ளைகள் தானாய் போக தெரியணும். இப்ப யாக்கோபு தன் குமாரனாகிய காத்தை ஆசீர்வதிக்கும் போது நீ ஒரு ராணுவ கூட்டம் என்று ஒரு வார்த்தை தாங்க சொன்னான். அந்த வார்த்தையின் படியே இந்த காத் ஏராளமாய் பெருகிவிட்டான். ராணுவங்களுக்கு தலைவனாகிவிட்டான். யுத்தத்தை படிப்பிக்கிறவனாய் ஆகிவிட்டான். அவன் சந்ததியும் வம்சமும் தலைமுறையும் யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறதாய் மாறினது. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த ராணுவத்தை குறித்து நான் சொல்லணும்னா இனி ஏராளமான ரகசியங்களை சொல்லிக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஆனால் நமக்கு நேரம்தான் இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த ராணுவம் 20 கோடி. 20 கோடி. அதுவும் குதிரைகள் அடங்கியது. அப்போ குதிரைகளே 20 கோடினா அதுகளுக்கு ரதங்கள், அப்புறம் அது மேல் ஏறக்கூடிய வீரர்கள், எவ்வளவு பேரை நிப்பாட்டுறதுக்கு எவ்வளவு பெரிய இடம் வேணும், எவ்வளவு பெரிய பூமி வேண்டும், எவ்வளவு பெரிய நாடு வேண்டும்.
20 கோடி மிருகங்களுக்கு ஆகாரம் போடுவதற்கு எத்தனை டன் கணக்கான எவ்வளவு பெரிய வயல் வெளி வேண்டும், தானியங்கள் சுத்திரம் மிருகங்களுக்கான ஆகாரங்கள் வேண்டும். 20 கோடி உள்ள அந்த மிருகங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீர் தவணங்கள் காணப்பட வேண்டும். அப்ப இது எல்லாம் என்று சொன்னால் யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் அவன் பெரியவனாய் இருந்தது போல இந்த காத் கிழக்கு பகுதியில மட்டுமல்ல, வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையுமாக 4 திசையிலும் அவன் பெரியவனாயிருந்தான். ஒன்று, ஏராளம் ஆகிறவனாயிருந்தான். 2வது, விஸ்தாரமானவனாய் இருந்தான். 3வது, நல்ல இராணுவ கூட்டமாக மாறினான். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்போ இந்த காத்தை குறித்து இன்னொரு அருமையான வார்த்தையை பாருங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 20வது வசனம். உபாகமம் 33:20. காத்தை குறித்து, காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், அவன் சிங்கத்தை போல தங்கியிருந்தான். கர்த்தர் நல்லவர். இந்த காத்தை குறித்து அங்கு சோத்திரம் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் சிங்கத்தை போன்றவன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சிங்கத்தை போன்றவன் என்று சொன்னால் அது எதை குறிக்கிறது? சிங்கத்தை போன்றவன் என்றால் அது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனியுங்கள். இந்த காத் சிங்கத்துக்கு ஒப்பானவன். தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த சிங்கத்தை குறித்த அழகான ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஓசியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஓசியா 11:10. அவர்கள் கர்த்தரை பின்பற்றுவார்கள், அவர் சிங்கத்தை போல கர்ஜிப்பார். அவர் கர்ஜிக்கும் போது அவர்கள் சந்ததியார் மேற்கு திசையிலிருந்து நடுங்கி வருவார்கள். அல்லேலூயா. இந்த காத் என்கிறவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் சிங்கத்தை போன்றவன். சிங்கத்தை போன்றவன் என்றால் என்ன அர்த்தம்? ஓசியா 11:10 சொல்லுகிறபடி அவர்கள் முதலாவது கர்த்தரை பின்பற்றுகிறவன், 2வதாக பயங்கரமா கர்ஜிக்கிறவன். அவன் சத்தம் போட்டான்னாக்கா எல்லாரும் நடுங்குவார்கள். அந்த வார்த்தை சொல்லுகிறது, மேற்கு திசையிலிருந்து நடுங்கி வருவார்கள். இவன் கர்ஜிக்கிற கர்ஜனை பயங்கர ஒரு சத்திரம், சிங்கத்தை போல சத்தமா இருக்கும். அது மாத்திரமல்ல, இவனை பார்க்கிறவர்களும் இவனை குறித்து கேள்விப்பட்டவர்களும் நடுங்குகிறவர்களாய் மாறினார்கள். ஒரு சின்ன பேரை உடையவன் தான் காத்து. ஆனா அந்த காத்துக்குள் எவ்வளவு பெரிய 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 ரகசியங்கள் ஆண்டு வச்சிருக்கார் பாருங்க. இதுல இருந்து என்ன தெரிகிறது? ஒரு அருமையான ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்க. இந்த கடைசி காலத்துல ஆவிக்குரிய உலகத்துல உங்க பார்வைக்கு யார் ரொம்ப சின்னவங்களா காணப்படுறாங்களோ, நீங்க யார சாதாரணமானவர்கள், அற்பமானவர்கள் அல்லது எளிமையானவர்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்குள்ளதான் ஆண்டவர் ஏராளத்தை வைத்திருக்கிறார். அவர்களுக்குள்ளதான் ஆண்டவர் விஸ்தாரத்தை வைத்திருக்கிறார். அவர்களுக்குள்ளதான் ஆண்டவர் இராணுவத்தின் கூட்டத்தை வைத்திருக்கிறார். அவர்களைத்தான் சிங்கத்தை போல கர்ஜிக்க பண்ணுகிறவராய் இருக்கு. சிங்கத்தை போல கர்ஜிக்க பண்ணுகிற தேவன். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால் இந்த சிங்கத்தை போல இருக்கும். சிங்கத்துக்கு நிறைய அடையாளங்கள். சிங்கத்தை குறித்து பெருமையா பேசணும், உயர்த்தி பேசணும்னா ஏராளமான காரியம் பேசலாம். ஆனா இந்த சிங்கத்தை குறித்து வேதத்துல அருமையான ஒரு சாட்சி ஒன்று எழுதியிருக்கிறது.
ஓ கர்த்தர் நல்லவே. என்ன சாட்சினா, இந்த சிங்கத்துக்கு ஒரு பழக்கம் இருக்குது, இது ஒரு நாளும் பின்னடையாத. ஓ கர்த்தர் நல்லவே, பின்னடையாத ஒரு குணம் உள்ளதுதான் இந்த சிங்கம். எப்படியானால் எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, சோதரம், இந்த பின்னடையாத ஒரு தருணம், பின்னடையாத ஒரு தைரியம் இந்த சிங்கத்துக்குள். முன்னாடி வச்ச காலை அதை பின்னாடி வைக்காது. பாயணும் நினைச்சா பாய்ச்சு, ஓ பீரணும் நினைச்சா பீரிடும். ஓ சோத்திரம், இறையை கவ்வணும் நினைச்சா கவ்விடும். ஒரு காலம் பின்னடையாததும் ஒரு காலம் பின்னடையாமல் இருக்கக்கூடியது எனக்கன்பான தேவ பிள்ளைகளே. அப்போ சிங்கம் என்று சொன்னால் எப்படி தன் கால் அடிகளை முன்னோக்கி தைரியமா வைக்குதோ, நம்ம வாழ்க்கையில தைரியமா முன்னோக்கணும். இன்னைக்கு இந்த நம்முடைய இயேசுவின் வல்லமை ஊழியத்தை குறித்து நிறைய தேவ பிள்ளைகளும் சில பல ஊழியக்காரர்கள் என் முகத்துக்கு முன்னாடியே வெளிப்படையா பேசுறத நான் கேட்டிருக்கேன். சமீபத்துல இப்ப நம்ம பெரம்பலூர் ஊழியத்தை முடிச்சுட்டு வந்த பின்னாடி கூட நம்ம ஊழியத்தை சார்ந்த சில தேவ பிள்ளைகள் சொன்னாங்க, எப்படி பாஸ்டர் கையில ஒரே ஒரு செல்போனை வச்சுக்கிட்டு காலையில 3 மணிக்கு ஜெபத்தாவை நடத்துறீங்க, ராத்திரி எல்லாரும் 9 மணிக்கு கூட்டத்தை முடிச்சிருவாங்க, நீங்க 10 மணி வரைக்கும் நடத்திட்டு இருக்கீங்க. அப்புறம் சொத்துல 3 மணி நேரம் உபவாச ஜெபம் தான் நடக்கும், நீங்க 24 மணி நேரம் ஜெபம் நடத்துறீங்க. எப்படி ஒரு செல்போனை வச்சுக்கிட்டு இத்தனை கூட்டம் நடத்துறீங்க? அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய பண்டிகை நடத்துறீங்க. சோத்திரம், புதுசா திட்டங்கள் அறிவிக்கிறீங்க. மாசத்துக்கு 40, 50,000, 60,000 செலவழிச்சு ஏழைகளுக்கு உதவி எப்படி முடிகிறது? அதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் என்னன்னா, தேவன் நம்மோடு எப்படி இருக்கிறார் என்றால் அவர் சிங்கத்தை போல இருக்கிறார். சிங்கம் ஒரு காலம் பின்னடையாதது. நாம் துணிந்து கர்த்தருக்காக முன்னேறுவோம் என்று சொன்னால் ஒன்றுமில்லாத சாதாரணமான நம்மை கொண்டு ஆண்டவர் அசாதாரணமான காரியத்தை செய்துட்டு, இந்த ஒரு நம்பிக்கை வேணும். நான் அடிக்கடி நம்முடைய ஜனங்கள்கிட்ட நான் சொல்றதுதான், நம்ம ஊழியம் ஒன்று ஜெபத்திலும் 2வது விசுவாசத்துலதான் நிற்கும். கர்த்தர் நல்லவே. அந்த ஜெபத்திலும் அந்த விசுவாசத்துல இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் இது முன்னேறி கொண்டிருக்கிறோம். தேவ ஊழியக்காரனாக நான் சொல்றேன், விடாய்த்து போகாதீங்க, சோர்ந்து தளர்ந்து போகாதீங்க, என்னால இன்னும் முடியாதுன்னு சொல்லாதீங்க. உங்களை அழைத்த தேவனே யூத ராஜ சிங்கம். அவர் யூத ராஜ சிங்கமா இருக்கிறார்னா, இந்த காத் என்கிற மனுஷன் ஒரு சிங்கத்தை போன்றவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப உங்களையும் ஒரு சிங்கமாக தேவனிடத்து பயன்படுத்துவார். அந்த சிங்கத்தை போல நிமிர்ந்து நிற்க நடக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்வார். ஏன் விக்கித்து போறீங்க? ஏன் சோர்ந்து விடாய்ச்சி போறீங்க? ஏன் தளர்ந்து அங்கலாய்த்து போறீங்க? கர்த்தர் நல்லவன், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனிடத்தில் தைரியமா இருங்க, தேவனிடத்தில் விசுவாசத்தோட இருங்க. எவ்வளவு பெரிய இழப்பு வந்தாலும் உங்க உயிர் மட்டும் போகவில்லை என்று சொன்னால் நீங்க இழந்த எதையும் பெற்றுக்கொள்ளுவீர்கள். எதை இழந்தாலும் பரவாயில்ல, அதை பெற்றுக்கொள்ள வைக்கிறவர் கர்த்தர். நிச்சயமா பெற்றுக்கொள்ள செய்வார். அதுக்கு தேவை இந்த சிங்கத்தை போன்ற ஒரு தைரியம். அதுதான் உபாகமம் 33:20 அவன் சிங்கத்தை போல தங்கி இருக்கிறவன். சிங்கத்தை சொல்லும் போது அவன் தங்கி இருக்கிறவன் பைபிள் சொல்லும். நரி அலைஞ்சி தெரியும், நாய் ஓடிக்கிட்டே தெரியும், குரங்கு தவிக்கிட்டே தெரியும். ஆனா சிங்கம் உட்கார்ந்த இடத்துல ஒரு உருமல் உருமுச்சுன்னா அங்க இங்க இருக்கிற காட்டு விலங்குகளை தலை தெறிக்க ஓடும். உட்கார்ந்த இடத்துல உரிமிக்கிட்டே அந்த மிருகங்கள் ஓடுற இடத்துல கரெக்டா பாய்ந்து சூத்திரம் தன் ஆகாரத்தை பிடிக்கக்கூடியதான் இந்த சிங்கம். அதுதான் தங்கி இருத்தல். இந்த காத் சிங்கத்தை போல தங்கி இருக்கிற தைரியசாலி. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காத்துக்குரிய இந்த கிருபையுள்ள மகிமையும்
இந்த மகிமையான அபிஷேகமும் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. ஒரு ஊழியக்காரனாய், ஒரு தேவ மனுஷனாய், ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து சொல்றேன், உங்களை தேவன் ஏராளத்துக்கு இணையாக ஆசீர்வதிப்பாராக. அந்த தேவனாகிய கர்த்தர் உங்களை விஸ்தாரமான இடத்தை உங்களுக்கு கொடுத்து எல்லாருக்கும் பறந்து விரிந்த பூமியில் உங்களை நிலைநிற்க செய்வாராக. அந்த தேவனாகிய கர்த்தர் உங்களை ஒரு இராணுவ கூட்டமாக மாற்றி உங்களை சுற்றிலும் உங்களோடு கூட எப்போதும் ஒரு திரள் ஜனத்திரள் இருக்க ஒரு இராணுவமாய் மாற்றுவாராக. ரொம்ப முக்கியமாக இந்த காத்துங்கிறவன் சிங்கத்தை போல தங்கி இருக்கிறவன். நீங்க பயப்படாதீங்க, அங்க இங்க ஓடி தெரியாதீங்க, நிறைய அலையாதீங்க, தங்கி இருங்க. சிங்கத்தை போல தங்கி இருங்க. உங்களுக்கு இன்ன இறை வேண்டும் என்பது ஆண்டவருக்கு தெரியும். அந்த இறையை அவரே கொண்டு வந்து உங்களுக்கு கொடுப்பார். நீங்க தோசத்திரம் பதஷ்டப்படாமல் சிங்கத்தை போல இருங்க. மகனை குறித்து ரொம்ப கலங்கி போயிருக்கீங்களா? உங்களுக்கு தான் கர்த்தர் சொன்னாரு, நீங்க சிங்கத்தை போல தங்கி இருந்து ஸ்தோத்தரிச்சாலே போதும். உங்க மகனை குறித்து இருக்கிற எல்லா சிக்கல்களும் இன்று முதல் அருந்து போகும் இயேசுவின் நாமத்தினாலே. அது மாத்திரமல்ல, நீங்க சிங்கத்தை போல தங்கி இருந்து கர்த்தரை நல்ல மகிமைப்படுத்திட்டு இருந்தாலே போதும். உங்களை சுத்தி வந்து தாக்குகிற மின்சாரம் போன்ற சில பாதிப்புகள், மின் வெட்டு போன்ற பயத்தை உண்டாக்குகிற பாதிப்புகள் இருக்கிறது அல்லவா? அந்த பாதிப்புகள் எல்லாம் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு இரவோடு நின்று போக போகிறது. உங்கள் சரீரமும் உங்கள் ஆவியும் காக்கப்படும். நீங்கள் ஜீவன் தப்பி பழைப்பீர்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய ஆவியானவர் அடுத்ததாக சொல்லுகிறார், உங்கள் உறவினர்களாலும் சொந்தங்களாலும் நீங்கள் வெட்கப்படுத்தப்படுகிறவர்களா இருக்கிறீர்களோ? சத்துரு உங்களை குறித்து அவர்கள் ஏருக்கு மாறான வார்த்தைகளை பேசி உங்களை காயப்படுத்தினவர்களா இருக்கிறார்களோ? நீங்கள் கவலையே பட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிங்கத்தை போல உபாகமம் 33:20 படி நீங்க தங்கி இருங்க. தங்கி இருந்து கண்ணீரோடு கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க கண்ணீரோடு நன்றி சொல்லி முடிக்கும் போது அந்த சொந்தங்களையும் உறவினர்களும் யார் உங்களுக்கு எதிராய் தங்கள் நாவை உயர்த்தினார்களோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தி மகிமைப்படுத்த போகிறார். நீங்கள் ஒரு சிங்கம் என்பதையும் யூத பாலசிங்கமாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதையும் எல்லாரும் அறியத்தக்கதாய் உங்கள் நுகங்கள் முறிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகள் அறுக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே. அது மாத்திரமல்ல, சிங்கம் இருக்கிற இடத்துல மற்ற விலங்குகள் தங்காது. சிங்கத்தின் குகைக்குள் மற்ற எதுவும் வராது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 27வது 28வது வசனத்தின்படி யாக்கோபு சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவார். ஒரு சிங்கம் தன் குகையிலே தனித்து இருப்பதை போல தேவன் உங்களை தனிமையில் வைத்து அதுல ஒரு சுகத்தை கொடுக்க போகிறார். வேறு ஒருவரோடும் நீங்கள் இசைந்து போக முடியாத அளவுக்கு உங்களுக்கென்று ஒரு கிருபை, உங்களுக்கென்று ஒரு அபிஷேகம், உங்களுக்கென்று ஒரு தேவ நடத்துதலை கொடுத்து யாக்கோபு சோத்திரம் சுகமாய் தனித்திருப்பா என்பதை போல உங்களை தனித்திருக்க வைத்து ஆண்டவரே கண்மலையின் தண்ணீரை கொடுக்க போகிறார். சோத்திரம் தூதாயின் கனிகளை கொடுக்க போகிறார். ஒலிவ மரத்தின் வளர்ச்சியை தேவன் தந்தரல போகிறார். கேதுருவை போல உறுதியாய் மாறப்போகிறீர்கள். இது கர்த்தருடைய
கர்த்தருடைய வார்த்தை. தேவனை நம்பியிருங்கள், கர்த்தரை சார்ந்திருங்கள், ஆண்டவரோடு இணைந்திருங்கள். இந்த காற்றின் தேவன் உங்கள் தேவனாய் மாறுகிறார். நகிதினி கந்து கராத்துடா கடகதினி கத்து கரதி. தூக்கம் வருவதற்கு முன்பாகவே தூக்கம் வருகிறது என்று பொய் சொல்லிவிட்டு படுக்கையில் ஒரு கழித்து படுத்துக் கொண்டு உங்கள் தலையணையையும் உங்கள் கன்னங்களையும் கண்ணீரால் நினைத்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளை, உங்கள் தலையணையையும் உங்கள் கன்னங்களையும் கண்ணீரால் நினைத்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையை அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலன் கொடுப்பார் அல்லவா? மத்தேயு 6:8 நீங்கள் வடித்த கண்ணீருக்கும் உங்கள் இருதயம் பட்ட விசாரத்துக்கும் ஏற்றபடி வெளியரங்கமான பலனை ஆண்டவர் கொடுக்க போகிறார். வெளியரங்கமான பலனை ஆண்டவர் தரப்போகிறார். உங்கள் துக்கம் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் சந்தோஷமாய் மாறும். இனி நீங்கள் இளைப்படைந்து போவதும் இல்லை, மனம் பதறி ஒருவருக்கும் பயந்து விலகி போக போவதும் இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்திலே இருப்பீர்கள். கர்த்தரோ உங்களோடு கூட பராக்கிரமசாலியாயிருப்பார். எரேமியாவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற 1, 2, 3 தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உறுதியான வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். எரேமியா 20:11 கர்த்தரோ பயங்கர பராக்கிரமசாலியாய் உங்களோடு கூட இருக்கிறதை நீங்களும் உணரப் போகிறீர்கள், உங்களோடு இருக்கிறவர்களும் காணப்போகிறார்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. இதோ கர்த்தருடைய பாதம் எழுந்து நிற்க ஆரம்பித்து விட்டது. கர்த்தருடைய கால்கள் உங்கள் பட்சத்தில் வர ஆரம்பித்து விட்டது. அவர் இதோ உங்கள் அண்டையில் கடந்து வந்து விட்டார். இனி அவரே உங்களுக்கு வலது சாரியும், அவரே உங்களுக்கு சுற்றிலுமாய் இருப்பார். அவரே உங்களுக்கு வலது சாரியும், அவரே உங்களுக்கு சுற்றிலுமாய் இருப்பார். இது நீங்கள் காண்பீர்கள். இன்று முதல் தேவனுடைய ரட்சிப்பு உங்களுக்கு உண்டாகும். ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி துதிக்க போகிறோம். இம்மட்டும் கர்த்தருடைய ஆவியானவர் 2 பகுதியாய் இடைப்பட்டிருக்கிறார். ஒன்று தெளிவான தேவனுடைய வார்த்தை, 2வதாய் கடைசியாய் திட்டமான தீர்க்க தரிசனங்கள். இந்த 2ஐயும் தேவனாகிய கர்த்தர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் வாய்க்க பண்ணுகிறபடினால் அப்படியே நிறைவேற்ற போகிறபடினால் விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் யோசேப்பின் குடும்பம் என்ற தலையங்கத்தில் யாக்கோபின் குமாரர்களை குறித்து கர்த்தர் பேசி இந்த யாக்கோபின் 7ஆம் குமாரனாகிய காத் என்பவனை குறித்து நேற்றைக்கும் இன்றைக்கும் நிறைய வேதத்தின் மறைவிடங்களை எங்களுக்கு விளங்க காட்டினார். விசேஷமாய் இன்றைக்கு அந்த தேவ செய்தியின்படி கர்த்தாவே இவர்கள் ஏராளமாய் பெருகட்டும், கர்த்தாவே இவர்கள் விஸ்தாரமாகட்டும், கர்த்தாவே இவர்கள் ராணுவ கூட்டமாய் மாறட்டும், கர்த்தாவே இவர்கள் ஒவ்வொரு சிங்கங்களாய் மாறட்டும். இந்த வார்த்தை நடக்கட்டும். கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் ஒன்றாகிலும் தவறாமல் எல்லாம் நடக்கவும் நிறைவேறவும் போயிருக்காக சொல்லு. தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். அதிகாலை இருட்டோடு ஜெபத்தில் கலந்து கொண்டு அபிஷேகத்தின் வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள உதவி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.